ஓகே கைஸ், மைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் இருந்துச்சு. நான் திருப்பியும் சரி பண்ணேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் கடைசி வீடியோவில் மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் சுக்கியோமி தமிழ். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிஹா மாத்ரா உச்சிஹாவோட பவர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவை சேர்த்து 1K.2% வியூஸ் போயிடுச்சு. அதுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபினிட் சுக்கியோமி தமிழ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ஷமீர் கேமிங். மாத்ரா உச்சிகாவோட லைஃப் ஸ்டோரியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம மாத்ரா உச்சிகாவா அஷிராமா ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்கிறேன். நம்ம மாத்ரா உச்சிகாவா அஷிராமாவை எப்படி ஃப்ரெண்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஷிராமாவோட மாத்ரா உச்சிகாவோட தம்பிகள் எல்லாம் செஞ்சுக்கல இருக்கிறவங்க போட்டு தள்ளுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மாத்ரா உச்சிகாவும் அஷிராமா செஞ்சுவோம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பட் மாற்றி எந்தெந்த கிளான்னு தெரிஞ்சிக்காது. பட் ஒரு நாள் அவங்க 2 பேரும் எந்தெந்த கிளான்னு தெரிஞ்சுக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கலாம் வந்துடுவாங்க, இவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சண்டை போடுவாங்க. ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அஷிராமாவும் மாத்ராவும் கூட மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. இதனால உயிர் நண்பர்களாக இருந்த அந்த 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. இந்த சண்டை 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 3 மாதம்லாம் நடக்கிறது இல்லை. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா செஞ்சு கிளான் லீடராகவும் மாத்ரா உச்சியா கிளான் லீடராகவும் மாறுற அளவுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 பேர் லீடர் ஆனதுக்கப்புறம் கூட சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போடும்போது நம்ம மாத்ரா உச்சிகா டிஃபீட் ஆகிடுவார். நம்ம டோபிராமா நம்ம மாத்ரா உச்சிகாவை கொல்லலான்னு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டேய் நிறுத்துறா, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்ரா உச்சிகா அந்த சண்டையை நிறுத்திடுவார். அதை பார்த்தோன்னே நான் உங்கள் கூட சேர்ந்து நல்லவனா மாறணும்னா நீ உன் தம்பியை போட்டு தள்ளுரு அப்படின்னு நம்ம மாத்ரா உச்சிகா சொல்லுவார். அது நம்ம அஷிராமா செஞ்சு என்ன பண்ணுவார்னா, என் தம்பியெல்லாம் என்னால் கொல்ல முடியாதுப்பா, நானே செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா குத்திக்க போவார். அப்போ நம்ம மாத்ரா உச்சிகா திடீர்னு கையை பிடிச்சி இதெல்லாம் தப்புடா, நம்ம 2 பேர் திரும்பியும் ஃப்ரெண்டாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாத்ரா உச்சிகா ஹெவிலாக மாறிட்டு நம்ம குராமா கூட வந்து திருப்பி நம்ம அஷிராமா கூட சண்டை போட வருவார். அஷிராமா கூட சண்டை போட வரும்போது நம்ம அஷிராமா என்ன பண்ணுவார், இந்த தடவை டிஃபீட் பண்ணுவார் மாத்ரா உச்சிகாவை. எத்தனை மணி தான் போனால் போதுன்னு விட்டுறதுன்னு பார்த்துன்னு. அதுக்கப்புறம் நம்ம இசுனாமி ஆக்டிவ் வந்துட்டு திருப்பி மாத்ரா உச்சிகா உயிரோடு வந்து ரினிகன் அவேக் பண்ணுறவார். ரினிகன் அவேக் பண்ணது பார்த்தீங்கன்னா, நாகோட்டோ உசுமாக்கிக்கே தெரியாமல் நாகோட்டோ உசுமாக்கிக்கு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சாவால் என்ன நடந்ததுன்னு தெரியணும்னா ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் வீடியோ போல ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம மாத்ராவோட பவர்ஸ் பார்க்கலாம். மாத்ராவோட டைஜுட்சு பவர்னு பார்த்தீங்கன்னா 1000 சினோபிஸ் கூட சண்டை போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாத்ராவோட டைஜுட்சு பவர் என்னன்னு. மாத்ராவோட டைஜுட்சுலாம் டிஃபீட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம மைண்ட் கே வாய்ப்பு இல்லை ராஜான்னு சரி திருப்பி அவர் வராரு. நம்ம மாத்ரா பார்த்தீங்கன்னா டைஜுட்சுலேயே பவரானால ஆனால் மைண்ட் கே அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூபரேட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மாத்ரா பயங்கர இது எவ்வளோ அடி வாங்குறாலும் திருப்பி சண்டை போடுறவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சாவில் மைட் கே அந்த அடி அடிச்சோம் ஏஞ்சி வந்து நிற்பார். திருப்பியும் இந்த 4th கிரேட் நிஞ்சாவில் 1000 சினோபிஸ் கிட்ட சண்டை போடுறதுக்கு அப்புறமா வருவார். அப்போ அவர்கிட்ட அஷிராமா செல் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்தார்ல, அதான் வர்க்கீஸ். இப்போதைக்கு நம்ம மாரோட ஐ பவர் பார்க்கலாம். ஷெரிங்கன், மங்கிக்கு ஷெரிங்கன், இன்டர்னல் மங்கிக்கு ஷெரிங்கன், அந்த மாதிரி 3 ஷெரிங்கனும் வச்சிருப்பாரு. ரினிங்கனும் அவேக் பண்ணியிருப்பாரு. நம்ம மாத்ராவோட ஷெரிங்கனோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஜெட்ஸுவை காப்பி பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் அவருக்கு எல்லாமே லேட்டாக தெரிகிற மாதிரி இது பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் தம்பியோட இசுனாவோட ஷெரிங்கன் எடுத்து அவர் வச்சுன்னு இன்டர்னல் மங்கிக்கு ஷெரிங்கனாக யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம மாத்ராவால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சூசனோவை சமன் பண்ண முடியும். அந்த சூசனோவை பார்த்தீங்கன்னா ஷேடோக்குள்ளலாம் உருவாக்க முடியும். அந்த சீலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன திரும்ப தோணிச்சு, அதான் கைஸ் எனக்கும் தோணிச்சு, உங்களுக்கு தோணுதான் எனக்கும் தோணிச்சு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாத்ரா உச்சியோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச மூமெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மினாட்டோ வீடியோவில் பார்த்துருப்போம். லைஃப் ஸ்டோரி பவர்ஸு பெஸ்ட் மூமெண்ட் அதே மாதிரி தான் இந்த வீடியோலாம் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வேறு யாருக்கு போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச அஷிராமா மாத்ராவோட பெஸ்ட் மூமெண்ட் சொல்லுங்கள். சாரி, மாத்ரா உச்சிகாவோட பெஸ்ட் மூமெண்ட்டை சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயத்த சொல்ல மாட்டேன், நம்ம மாத்ரா உச்சிகாவால் லிம்போவும் வர முடியும். லிம்போன்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ கலர் மாதிரி 4 இருக்கும். ஆனால் அது யாருக்கன்னாலையும் தெரியும். அது சேஜ் மோடில் தான் சென்ஸ் பண்ணலாமே தவிர எதுவுமே தெரியாது. நம்ம மாத்ராவால் என்னென்ன பவர் யூஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா பவரும் நம்ம லிம்போவால் யூஸ் பண்ண முடியும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மாத்ரா உச்சிகாவோட ரினிங்கன் எபிலிட்டி. ஓகே, எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரினிங்கனை வச்சு 4th கிரேட் நிஞ்சாவில் இன்ஃபினிட் சுக்கியோமி ஆக்டிவேட் பண்ண வரல. அந்த சீன் நான் எதுக்கு உன் சேனல் பேர் அப்படின்றதுனால கேட்கலான்னு நினைக்கலாம். எனக்கு அது பிடிச்சதுனால தான் நம்ம சேனல் பேரும் இன்ஃபினிட் சுக்கியோமின்னு வச்சிருக்கிறேன். இப்போ செகண்ட் சீனை பார்த்தீங்கன்னு சொன்ன மாதிரியே நம்ம மாத்ரா உச்சி அந்த ஷேடோக்களோட போட்டு சூசனை வர பார்ப்பாருங்க. அதெல்லாம் வெறித்தனமான சீனாக இருக்கும். அப்படியே முடியலாம் அப்படியே பீச்சுக்கிட்டு இருக்கும். கூஸ் பம்ஸ் கைஸ், அதெல்லாம் கூஸ் பம்ஸ் அதெல்லாம் சொல்லி உங்களை புரிய முடியாது. என்னதான் அந்த ஃபைக்காகிய நம்ம மாத்ரா வச்சு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவர் கூட வர மாட்டாங்க. அவங்களுக்கு போயிட்டு மொத்தம் சூசனை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதால வர்க்கீஸ் அறிவா யோசிச்சு ககாஷ் கேலர் என்ன கொலை பண்ணி
ஒபிட்டோ அதை பார்க்க வச்சார் பாருங்களேன், அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு சீனு. இதை பார்த்தீங்கன்னா ஓட்டாக்கு பண்ண டப்பிங்லேருந்து எனக்கு இதை பார்த்தா சிரிப்பு தான் வருது, ஃபஸ்ட்டு ஃபீலிங்காக இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் நம்ம மாதுளை உச்சிக்கிட்ட எனக்கு பிடிச்ச சீனு, எனக்கு பவர்ஸ். இதில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஸ்டார்டிங்கை சொன்ன மாதிரி டாப் 10 பவர்ஃபுல் கேரக்டர் டிஃபீட் மாத்ரா அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபினிட் சுக்கியோமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய்.